ஹலோ மைடிய மக்களே. ஸோ இன்னைக்கு மாத்தளையோட வந்து செகண்ட் டே. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ்டன் வியூ பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் நமக்குன்னு எப்படி தான் டிசைனாக பிரச்சனை வருமோ தெரியல. முன்னு குட்டியாக சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. டே இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது? இப்போ இதெல்லாம் நான் எப்படி பாஸ் பண்ணி போக முடியும்? ஐ திங்க் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் போகும் ஏறுறதுக்கு? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் போகுமா? இதுதான் டிக்கெட். உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நடந்து போகும்போது அது பூச்சியா பறவையா என்னென்னலாம் தெரியாது, ஆனால் இயற்கையாக அந்த சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும்போது அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே நிறைய மூங்கில் மரங்களை வந்து காணக்கூடியமாக இருக்குது. ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து மூங்கிலில் வந்து படர்ந்துருக்கு. அது இல்லையா? நான் நினச்சேன் கூட ஏதோ கட்டியிருக்குன்னு குருவி. இப்படியே ஏறிட்டு வந்தோண்டா இந்த வேயால் போயிட்டு அப்படி சுற்றி வரணும். ஸோ இதில் வந்து ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டஃப் தான், பட் இதில் போயிடுவோம் இல்லையா? ஓகே, அவ்வளோதான். இதில் ஏறி வந்தோன்னா அவ்வளோதான். ஸோ அவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வயசாகிட்டு ஆனால் மேலே ஏறி வராங்க. மாத்தலேண்டு வந்தால் கண்டிப்பாக ரிவர்ஸ்டன் பக்கம் வராமல் வந்து போயிடாதீங்க. ஸோ மாத்தளையில் வந்து ஸ்பெஷல் வந்து ரிவர்ஸ்டன் தான். ஸோ அது வந்து நான் சொல்லும்போது நான் நினச்சேன் ஒரு டவுனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ டவுனெல்லாம் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஏரியாக்கில் வந்து பெட்ரோல் ஷெட்டே இல்லை. நல்லாலும் எனக்கு பைக்கில் வந்து பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் ஷெட் இல்லை, ஏடிஎம் மிஷின் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் ரத்தோட டவுனுக்கு தான் போகணும். ஸோ வரும்போது வந்து அதுகளை வந்து பார்த்து கவனம் வாங்க. என்கிட்ட இப்போ காசும் இல்லை. ஸோ பார்ப்போம், ஒரு 800 ரூபா ஏதோ இருக்குது. ஸோ அதை வச்சு சமாளிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பழம் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது ஒரு வகை கொய்யா பழம். நான் வந்து சின்ன வயசில் ஹட்டனில் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நல்லா பழுத்துருச்சு. செம்ம காற்று. இதில் இந்த செட்டை வந்து எடுத்துருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார். அப்போ நான் வேறதை பார்த்து ஐயோ இவர் எடுத்து வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டாங்களா அப்படின்னு. நம்மளோட வீடியோவுக்கு அந்த வரைக்கும் ரீச் ஆகுது. பட் இருந்தாலும் அந்த பயம் இருக்கு இல்லையா? உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஐ திங்க் நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ரிவர்ஸ்டன் வர்றவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவாக இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்களும் ஃபோட்டோ எடுப்போம். இதுதான் அந்த டவர். ஸோ சுற்றி இருக்கிற வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சமவெளி மாதிரி அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அது இடைக்கால போகணுமா இல்லை வந்து சுற்றி போகணுமான்றது தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டவரை போயிட்டு பார்ப்போம். ஸோ ரிவர்ஸ்டனில் வந்து இந்த இடத்துக்கு இந்த டவர் ஒரு வியூ பாயிண்ட் தான். வெளியாக்களுக்கு தாரது இல்லையா? ஸோ இது எந்த டவர்னு பார்த்தீங்கன்னா டயலாக் மொபைல் டவர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எகெயின் வந்து கீழே போயிட்டு அதில் ஒரு இடம் ஒன்று இருந்தது. ஸோ அதை போயிட்டு பார்ப்போம். இங்கே இதுவும் வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். அந்த ஸ்டெப்பால் வந்து ஏறி போகலாம். ஸோ நாங்கள் அதுக்கு போகாமல் அந்த சைடுக்கு வந்து போகிறோம். கொஞ்சம் தூரம் மேலே வரையும் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வியூ இருக்குது. அந்த அதில் இருந்து அப்படி ஏறி வந்துடுறாங்க. ஸோ இதில் ஒரு வியூ இருக்குது.
போனோம்னா இங்கே இந்த இடம் தான் வந்து இருக்கிறதுலே உச்சி. ஸோ அதை எல்லா இடமுமே வந்து சுற்றி பார்த்தா தெரியும். ஸோ அதுதான் முதல் வந்து போக வேணான்னா டிசைட் பண்ணது, கொஞ்சம் டைம் வந்து இடிக்கும் அப்படிங்கிறதால. பட் இங்கே வந்துட்டு இந்த இடத்த பார்க்காம போயிட்டோம்னா பிறகு இனி திருப்பி வந்து வர வேண்டியிருக்கும். ஸோ சரி வந்துட்டோம், இதையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னா எகெயின் வந்து அந்த படியங்க செட் வந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து போயிட்டுருக்கேன். மேலே வர வர குளிர் தாங்க முடியல, ரோட்டெல்லாம் சகதியாக தான் இருக்குது. ஐ திங்க் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே வியூவை பார்த்துட்டு இப்போ தங்கிட்டு இருக்கோம். எப்போவுமே எதையும் ட்ரை பண்ணாமல் நம்ம வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி வந்து நாமளே டிசைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ ஏறினது வந்து அவ்வளோ கஷ்டமாகலாம் இல்லை, ஈஸியாக வந்து ஏறிட்டு வந்தாச்சு. ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இறங்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பின்வாங்காமல் நம்ம நினச்சதை வந்து செய்வோம். ஸோ ஓகே, நம்ம கீழே வந்தாச்சு. ஸோ இனி வந்து அடுத்த வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து எகெயின் அடுத்த இடத்துக்கு வந்து கிளம்பணும். ஸோ நாங்கள் வந்து இப்படியே கீழே இறங்கி தான் போகணும். ஸோ வரும்போதும் பார்த்துட்டு மேலே ஏறலாம் தான். இந்த மாதிரி வியூவை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான சொல்ல முடியாத ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் உண்மையாகவே. சரியான காத்தடிக்குது. வெயில் அடித்தாலும் வெயில் அப்படின்றது வந்து ஃபீல் ஆகவே இல்லை, அவ்வளோத்துக்கு வந்து சில்னஸ் அப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து வடிவாக நோட் பண்ணி வைங்க. ஸோ இதில் வந்து தண்ணியும் வருது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ட்ரிப் வரும்போது சாப்பாடு எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா இதிலேருந்து சாப்பிட்டுட்டு இதில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து மேலே ஏறலாம். ஸோ நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் இறங்கிடலாமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கி போயிட்டோம்டா சரி. வியூ எல்லாமே பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வியூவுமே வந்து அப்படி ஃபுல் சிட்டி என்ன ஃபுல் மலையுமே வந்து தெரியுது, எல்லா இடமுமே வந்து தெரியுது. ஆனால் எந்தெந்த இடம்னு வந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நல்ல ஒரு ரிலாக்ஸாக மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த வேயாளர் அங்கி வந்தால் இந்த மாதிரி பழம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. என்ன பேர் சொன்னீங்க? உக்ரஸ. தமிழ்லையுமே இதுதான் பேரா? இல்லையே, சிங்கள பேருமா இருக்கு? லொபி. ஸோ சின்ன மரத்துலாம் இருக்குமா இல்லை பெரிய பெரிய மரங்கள் இருக்குமா? பெரிய பெரிய மரங்கள். ஓகே சரி, ஒன்று தாங்க நீங்கள். அதோட வந்து இந்த பழத்துக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கான், வந்து ஊரில் வந்து சொல்லுவாங்கன்னா உருட்டை பழம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முதல் இந்த மாதிரி வந்து உருட்டி தான் வந்து சாப்பிடணுமா. ஸோ சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே, கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து சேரையில் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஸோ பாய். எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து தனியாக வந்தீங்கன்னு கேட்குறது தான். ஆனால் இந்த வாட்டி ட்ராவலில் எனக்கு பயங்கரமாக நஷ்டம், பயங்கர தடங்கல்கள் எல்லாமே இருக்குது. மொத்தமாக எல்லாமே காலியாகுது.